பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் பெயராலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். எதிர்பாராத விதத்தில் ஒரு விபத்தோ, ஒரு இழப்போ, ஒரு தோல்வியோ ஏற்படும்போது நாம் சில வேளைகளிலே துவண்டு போகிறோம், சோர்வடைகிறோம். சில நேரங்களில் தேவன் மேல உள்ள நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்களையும் தோல்விகளையும் அனுமதிப்பதே, அதற்கு பிறகு நீங்கள் தேவனிடத்தில், தேவ மனுஷர்களிடத்தில் வந்து தேவன் வைத்திருக்கிறதான தேவ திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சாமுவேலிடத்திலே முறையிட்டார்கள். எல்லா நாட்டிலையும் ராஜாக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு மாத்திரம் ராஜா இல்லை. எங்களை ஆள எங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட வேண்டும், இது அவங்க விருப்பமாக இருந்தது. சாமுவேல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தங்களை ஆளுகை செய்யும்படி ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள், நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்துவேன். இப்போ ஆண்டவருடைய இருதயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று யாரை ராஜாவாய் ஏற்படுத்த வேண்டும் என்கிறதான திட்டம் இருக்கிறது. இப்போ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சாமுவேல் ஒரு பக்கத்தில் இருக்கிறார். இப்போ சாமுவேலுக்கு தான் தெய்வ திட்டத்தை வெளிப்படுத்த முடியும். காரணம், அவர்தான் தெய்வ சத்தத்தை கேட்கிற மனுஷனாய் இருக்கிறார். ராஜா வேண்டும் என்று கேட்கிற ஒருவரும் கூட தேவனை நோக்கி ஜெபிக்கிற பழக்கம் இல்லாதவர்கள், பலி செலுத்துவார்கள், அதுவும் கடமைக்கு பலி செலுத்தக்கூடியவர்கள், உணர்ந்து உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துல பார்ப்பதே கடினம். அப்ப தேவ சித்தத்தை அறிவது எப்படி? தேவ சித்தம் அறிய வேண்டும் என்றால் சாமுவேலிடத்துல தேவன் யாரை ராஜாவாய் ஏற்படுத்த போகிறாரோ அவர் வந்து சேர வேண்டும். அதற்குத்தான் பிரியமானவர்களே, சவுல் வீட்டில் இருந்த கழுதை காணாமல் போனது. கழுதை காணாமல் போச்சு என்று சொல்லி துக்கப்பட்டார்களே தவிர, அதுக்கு பின்னால தேவ ரகசியங்கள், தேவ திட்டத்தை அறிவதற்கான வழிநடத்துதல்கள் இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. பொதுவாகவே சிலர் கஷ்டப்படும் போதோ, தொடர்ந்து நஷ்டங்களையும் தோல்விகளையும் இழப்புகளையும் சந்திக்கும் போது, நாம் சில நேரங்களில் ஆலோசனை கொடுக்கும் போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையை அவர்களோடு பேசும்போதே நமக்கு புரியும். காரணம், அவங்க அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவங்களால எந்த ஆறுதலான வார்த்தையையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள அவர்களால் முடியாமல் இருக்கும். அது நமக்கு புரியும். இருந்தாலும் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவது வழக்கம். பிரியமானவர்களே, கழுத காணாம போறது அந்த வீட்டில் ஒரு பெரிய இழப்பு. காரணம், கழுதையை கொண்டுதான் அந்த காலத்துல அநேகம் பேருடைய பிழப்பு நடந்தது. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு சில பொருட்களை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போவதற்கு சில வாகனங்களை பயன்படுத்துவது போல, கனரக வாகனங்களையும் லகு ரக வாகனங்களை பயன்படுத்துவது போலதான் அன்றைக்கு சுமை சுமப்பதற்கு கழுதைகளை பயன்படுத்தி கொண்டார்கள்.
எவ்வளவு சுமை என்றாலும் கழுதை சுமக்கும். அப்படி சுமக்கிறதுக்கான கூலியை கழுதையின் உரிமையாளர்கள் வாங்கிக் கொள்வார்கள். அதனால அவங்களுக்கு வருமானம் இருந்தது. திடீரென்று கழுதை காணாம போன போது அந்த வீட்டாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கழுதையை கண்டுபிடித்து விட்டு தான் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி சவுலின் தகப்பன் சவுலையும் ஒரு வேலைக்காரனை அனுப்பிவிட்டான். அவர் சில நாட்களா சில பட்டணங்களை கடந்து தேடி போன போதும் கழுதையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் சவுல் இனி கழுதை ஒன்றும் தேட வேண்டாம், தகப்பன் நம்மள சில வேளைகளிலே கவலையோடு காணப்படுவார், மகனை காணவில்லை என்று சொல்லி, ஆகவே நாம் வீட்டுக்கு திரும்பி போவோம் என்று சொன்னான். அப்பதான் வேலைக்காரன், இந்த மலைப்பகுதியில ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், கழுதை கிடைக்குமா இல்லையா என்று அவரிடத்திலே போய் விசாரிப்போம் என்று சொல்லி 2 பேரும் கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, சாமுவேலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதோ உயரமாய் ஒரு மனிதன் வருகிறானே, அவனைத்தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறேன், ஆகவே நீ அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். சாமுவேல் சவுலிடத்தில் அதை எதையும் சொல்லவே இல்லை. காணாமல் போன கழுதை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, அது உங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து விட்டது என்கிற சத்தியத்தை மட்டும் சவுலுக்கு சாமுவேல் வெளிப்படுத்தினார். இன்று என்னோடு கூட தங்கியிரு, கர்த்தர் எனக்கு சொன்ன சில காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு ராத்திரி முழுவதும் சாமுவேலிடத்துல சவுலை பிரியமர்களை தங்க வைத்தார். மறுநாள் காலையில தான் வேலைக்காரனை முன்னால் அனுப்பிவிட்டு சவுலும் சாமுவேலும் கொஞ்ச நேரம் தனித்திருந்து பேசும்போது, சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவனாலே அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணார். அப்பதான் சவுலுக்கு ஒரு காரியம் புரிந்தது. கழுதை காணாமல் போனதும், நான் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்ததும், கழுதையை கண்டுபிடிக்காமல் போனதும், சாமுவேலிடத்திலே வந்ததும், சாமுவேல் இந்த காரியங்களை எல்லாம் சொன்னதும் தேவனுடைய அனாதி தீர்மானம். தேவனுடைய அனாதி தீர்மானத்தை நான் அறிந்து கொள்ள சாமுவேலிடத்திலே வருவதற்கு தேவன் ஏற்படுத்தின சூழ்நிலைகள் தான் கழுதை காணாமல் போனதும், நாங்கள் தேடி அலைந்ததும். அந்த சூழ்நிலைக்கு பிறகு அவனுடைய அவன் இழப்பா நினைக்கவில்லை. அந்த இழப்பின் காரணமாக தான் நான் ஆண்டவரிடத்துல தேவ மனுஷனிடத்துல வர முடிந்தது என்கிறதான ஒரு உணர்வு அவனுக்குள் மேலோங்க ஆரம்பித்தது. இதைத்தான் இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், எதிர்பாராத சில அதிர்ச்சியான சம்பவங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத சில வாழ்க்கை சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது சோர்ந்து போக வேண்டாம். இதுக்கு பின்னால தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவ தயவுள்ள திட்டம் நிறைவேறுவதற்காக உங்களால முடிந்த பிரயாசங்கள் அதென்ன? விசுவாசம், பொறுமை, ஜெபம், பரிசுத்தம், காத்திருப்பு என்று சொல்லி சில காரியங்கள் மூலமா பிரியமானவர்களே தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளலாம், ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சில இழப்புகள் நிமித்தம், சில போராட்டங்களின் நிமித்தம், சில மனிதருடைய ஏமாற்றத்தின் நிமித்தம், சில துரோகங்களின் நிமித்தம் பிரியமான ஆண்டவரே சிலர் நிம்மதி இழந்து நிற்கிறவர்கள், தேவனுடைய தயவுள்ள திட்டம் இந்த நாளில் இவர்களுக்கு வெளிப்படவும், அதனால் இவர்கள் ஆதலடையவும், தேவ திட்டம் நிறைவேறவும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. சமாதானம்.